வணக்கம் மக்களே, நம்ம சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷை பத்தி இப்படி பேசுவான்னு சொல்லி நான் எதிரே பார்க்க கிடையாது. ஒண்ணு இல்லைன்னா கீர்த்தி சுரேஷ் கிடைச்சிருக்குமா? அது இல்லாம நம்ம சிவகார்த்திகேயன் ஏன் இப்படி பேசினாருன்னு எனக்கு புரியல. அதான் நல்லா இருக்கே எல்லாம். தூக்குதா போமா தூக்குனாச்சுன்னா சொல்லல 60 அதை வாங்கிட்டு வர வச்சு அப்படி சீ விட்டுறேன். அதாவது மக்களே, சன் டிவில சும்மா கிளீன் ஒரு ஷோ நடந்துட்டு இருந்துச்சு. இந்த ஷோல நம்ம சிவகார்த்திகேயன் கலந்துக்கிட்டாரு. வழக்கமாக நம்ம சிவகார்த்திகேயன் எல்லாத்தையுமே கலாச்சுற மாதிரி, அதாவது தமிழ்ல கேட்குற கொஸ்டினை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷோல இப்பதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. இந்த ஷோல 2 பேர் குக்கா பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. அவங்களையும் கலாச்சுட்டு இருப்பாரு. ஒன்று ட்ரை பண்ணலாம் தான் வந்திருக்கோம். என்னன்னா என்ன அந்த பொண்ணு குண்டாமகனே நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. இப்படி நல்லா போயிட்டு இருந்த ஷோல நம்ம சிவகார்த்திகேயன் மாட்டி விடக்க வேண்டிய ஆங்கர் பகிரங்கமா ஒரு கேள்வி கேட்பாரு. இது மாதிரி நீங்க ரசிக்கக்கூடிய மற்ற நடிகைகள் யாரு? அதுக்கு நம்ம சிவகார்த்திகேயன் அந்த கொஸ்டினே ஆங்கர் பக்கம் திருப்பி விட்டு தக்க காட்டுவாரு. புரியல. இப்ப இவங்களை நான் ரசிச்சதுனால இவ்வளவு சொல்லியிருக்கேன். என்ன பதிவு பண்றீங்க அதுல? இந்த கேள்வியில தப்பிச்சா நம்ம சிவகார்த்திகேயன் கடைசியில் நார்மலா பேசும்போது சிக்கிட்டாரு. அதான் நல்லா இருக்கே எல்லாம். என்னது திமிங்கலம் தான் கடலில் சேரும் அந்த இடம்